சித்த மருத்துவம் உண்மையா இல்லையா? இதற்கான விடை அப்படின்றது நாம பேசுறதை விட ஒரு உயிரினம் நம்மளுக்கு சித்த மருத்துவம் உண்மை உண்மை உண்மைன்னு நம்மளுக்கு எப்பயுமே நிரூபணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது உறுதி செய்யுது சித்த மருத்துவம் உண்மைதான். அதை ஏன் நீங்க யாரும் பின்பற்ற மாட்டீங்க அப்படின்னு. அந்த உயிரினம் என்ன தெரியுமான மதிமாறன்? அந்த உயிரினம் தேனீக்கள். என்னடா இது, சித்த மருத்துவம் எங்கேயோ இருக்கு, தேன் எங்கேயோ இருக்கு, தேனீக்கள் எங்கேயோ இருக்காங்க. எதற்காக நான் இதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப பொறுமையாக நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அதாவது தேனீக்கள் நம்ம தேன் குடிக்கிறோம். இப்போ தேன் சுத்தமான தேன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் உண்மையே சுத்தமான தேன் கிடைச்சிச்சுன்னா அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக மலை தேன், காட்டு தேன், இது இரண்டுலையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் எங்கள் வீட்டில் ஒரு தேனீ கூடு வச்சுருக்கோம். அதுலேருந்து வர தேன் ஒன்று இருக்குது. மலைகள்லேருந்து வர ஒரு தேன் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறோம், வேறுபடுத்தி பார்க்குறோம். அதே மாதிரி காட்டு தேன் அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்குறோம். எதனால் தேன்லேயே இவ்வளோ வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் கிட்ட இருக்கிறதுல தேனி எந்த மரத்தில் உட்காருதோ அதை பொறுத்து தான் தேனியின் தரம் இருக்கும். அப்போ மலைகளிலும் காடுகளிலும் தேனீக்கள் எங்கே போய் உட்காரும்னா தாவரங்களிலும் மூலிகைகள்லையும் போய் உட்காரும். அப்போ அந்த இடத்துல சுத்தமான நீர், சுத்தமான காற்று இருக்கிற மலைப்பகுதிகளில் இந்த மூலிகைகளும் இந்த தாவரங்களும் இருக்கிற இடத்துல போய் தேனி உட்காந்து அந்த தேனை எடுத்துட்டு தேன் கூடு கட்டுது. அந்த தேன் கூட்டில் இருக்கிற அந்த தேன் இந்த மூலிகைகளும் இந்த தாவரங்களும் இருக்கிற மருத்துவ குணங்களை அப்படியே அந்த தேன் கூட்டில் நம்ம பார்க்குறோம். அதனால தான் மலை தேன் அப்படின்றது ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது.